Hey guys, welcome back to the channel. I'm very excited to do this video actually. After over 1.5 years YouTube பண்ணதுக்கு அப்புறம் I made a kind of a big purchase. இது வரைக்கும் நான் இவ்ளோ spend பண்ணல regarding YouTube related நான் இவ்ளோ எதுவும் spend பண்ணவே இல்லை இது வரைக்கும். I bought something and I'm going to unbox that. So that's going to be this video. So before that, please do like, share, comment on the video, subscribe to the channel, and also don't forget to press the bell icon so you get updates when I post more videos. So let's not wait, we'll unbox this big purchase. So என்ன ஐட்டம் நான் சொல்ல போறதில்ல, நான் நேராவே காமிச்சிடுறேன். So as you can see, I have got a camera for recording videos and everything related to YouTube. So I've got the Sony ZV-E10. ஸோ இதுதான் வந்து கேமராவோட பேர். நான் இது ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இதில் இன்னொரு மாடல் இருக்குது, ZV-1னு ஒரு மாடல் இருக்குது. அது மூலிமா தான் எனக்கு இந்த கேமரா தெரியும். ஸோ ZV-1னும் இதுவும் வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, சேம் பாடி தான். பட் அதில் வந்து லென்சஸ் சேஞ்ச் பண்ண முடியாது, இதில் வந்து சேஞ்ச் பண்ணலாம் லென்சஸ்ஸு. ஸோ தட்ஸ் த ரீசன் எனக்கு இது வேணும்னு. அண்ட் போத் வேர் சேம் ப்ரைஸ். ஸோ இது வந்து எங்கேயுமே ஸ்டாக்கில் இல்லை. நான் லாஸ்ட் ஒரு 3-4 மந்த்ஸாக சர்ச் பண்ணிருக்கேன், எங்கேயுமே ஸ்டாக் இல்லை. இது நான் பார்த்ததுலாம் வந்து மான்ட்ரியால் எல்லாம் வந்து வேறு ஒரு ப்ராவின்ஸ்லலாம் வந்து ஸ்டாக் இருந்துச்சு. நான் என்ன நினச்சேன், சரி ஒரு 2 days ட்ரிப் மாதிரி போயிட்டு கேமரா மட்டும் வாங்கிட்டு வரலாம் அப்படின்லாம் யோசித்தேன். ஆன்லைனில் போய் செக் பண்ணி பார்த்தேன், இந்த ஸ்டோரில் ஸ்டாக் இருக்குன்னு போட்டிருந்தான். ஸோ அப்புறம் ஒருத்தர் கூப்பிட்டு கேட்டால் 2 ஸ்டாக் இருக்குன்னா. ஸோ ஐ ஜஸ்ட் தாட் லெட் மீ ஜஸ்ட் பை இட். இதுக்கப்புறம் என்ன இது கிடைக்குமா கிடைக்காதுன்னு தெரியாது. இட்ஸ் அ குட் ஸ்டார்டர் கேமரா, குட் ஃபார் vlogging, குட் ஃபார் யூடியூப் இன் ஜென்ரல். அதுக்காக தான் இந்த கேமரா அப்படி தான் வந்து மார்க்கெட்டே பண்ணுறாங்க இந்த கேமராவை. இட்ஸ் குட் ஃபார் vloggers and good for all those things. So yeah, this is the Sony ZV-E10. This is one, and I also got the vlogger kit. So இது வந்து ஒரு attachment மாதிரி. So basically இது பிடிச்சா we can record directly from here. கேமராவில் போய் அமுக்கணும்னு அவசியம் இல்லை. they are giving a memory card with it too and has some options. அதிலே வந்து நம்ம ஜூம் பண்ணுறது, ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணுறது, ஃபோக்கஸ் லாக் பண்ணுறது எல்லாமே வந்து இதுலேருந்தே பண்ணிக்கலாம். அண்ட் ஹோல்டர் பிடிச்சி பேசுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ ஐ காட் தட் டூ. ஸோ இது வந்து ஒரு ஆஃபரில் இருந்துச்சு. ஸோ இந்த கேமரா வாங்கினா திஸ் ஒன் இதில் வந்து ஒரு $50 ஆஃப். ஸோ பிகாஸ் நானே வந்து ரொம்ப நாளாக வந்து கேமரா வச்சு ரெக்கார்ட் பண்ணணும்னு ஒரு ஆசை தான். பட் ஐ எம் ரியலி நாட் அ கேமரா பர்சன். நான் வந்து காலேஜில் படித்ததெல்லாம் விஸ்காம், அதெல்லாம் ஓகே தான். பட் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஃபோட்டோகிராஃபி எல்லாம் பண்ணுவோம். உங்களுக்கு தெரியும் அரவிந்த் வந்து எவ்வளோ பெரிய ஃபோட்டோகிராஃபர்னு. பட் எனக்கு வந்து எப்போவுமே இந்த கேமரா DSLR அது எதுவுமே வந்து கம்ஃபர்டபுளாகவே இருந்ததில்லை. ஜஸ்ட் ஸ்டார்டர் கேமரா தான். ரொம்ப ப்ரொஃபஷனல் கேமராலாம் கிடையாது. வெரி பேசிக் கேமரா. ஏன்னா எனக்கு இதுதான் செட் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு பெருசாக தெரியாது கேமரா பற்றி. அண்ட் ஐ வாண்டட் சம்திங் வெரி லைட். ஓப்பன் த கேமரா ஃபர்ஸ்ட். இதை வந்து கேமரா ஓப்பன் பண்ணிட்டு I'll show you guys. So yeah, this is the box for the camera. Let's see. We'll open that. அண்ட் ப்ரைஸ்மே வந்து நான் எண்டில் சொல்கிறேன் எவ்வளோ ஆச்சுன்னு. ஸோ ஓப்பன் பண்ணோன்னே வி ஹாவ் வாரண்டி பேப்பர், சம் கைண்ட் ஆஃப் ஆஃபர் அண்ட் ரெஃபரன்ஸ் கைட். ஓகே இவ்வளோ பேப்பர் இருக்குது. ஃபன்னி திங் என்னென்னா, இந்த கேமராவோட ரேட்டோ இந்த கேமராவோட எக்ஸ்பென்சிவாலாம் லென்ஸ் இதுக்கு இருக்குது. ஸோ அது ஆப்வியஸ்லி எப்போவுமே அப்படி தான். பாடி வந்து அவ்வளோ எக்ஸ்பென்சிவ் கிடையாது எப்போவுமே, லென்ஸ் தான் எக்ஸ்பென்சிவ். அண்ட் another thing is இது கூடவே ஒரு 1650 லென்ஸ் இருக்குது. ஓகே, ரிச் பேப்பர் ஓகேவா. திஸ் ஷோல்டர் ஸ்ட்ராப், ஜஸ்ட் USB-C to USB-A. திஸ் இஸ் த மைக். மைக்குக்கு வந்து ஒரு சின்ன ஒரு டெட் கேட் கொடுத்துருக்காங்க. திஸ் அடாப்டர் ஃபார் சார்ஜிங். ஒரே ஒரு பேட்டரி தான் இருக்குது. ஐ திங்க் ஐ ஹேவ் டு கெட் எக்ஸ்ட்ரா பேட்டரிஸ் ஃபார் திஸ். ஸோ அவ்வளோதான் வந்து ஆக்சசரிஸில். அண்ட் திஸ் இஸ் த கேமரா. அது நீங்கள் பார்த்தாலே தெரியும், இட்ஸ் நாட் அ வெரி ஹியூஜ் ஒன். வெரி ஸ்மால் பாடி, வெரி காம்பேக்ட், வெரி லைட் வெயிட். ஐ திங்க் இட்ஸ் ஓகே, நாட் பேட். பட் நம்மகிட்ட அந்த ஹோல்டர் இருக்குது, அதனால் பிரச்சனை இல்லை. ஸோ திஸ் த கேமரா. வி ஹாவ் ஆன் ஆஃப் ஸ்விட்ச், ரெக்கார்ட் பட்டன். இது வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது, ஜூம் பட்டன். நம்ம vlog பிடிச்சி இப்படி ஃப்ரண்ட்டில் பிடிச்சி எடுக்கிறோன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ட்ராக் பண்ணிகிட்டே இருக்கும் ஃபேஸை. ஸோ தட் ஃபோக்கஸ் மிஸ் ஆகாமல் இருக்கும் நம்ம மூமெண்ட்டில் பேசினா கூட. தேட் இஸ் தேட். அண்ட் இந்த ஷோல்டர் ஸ்ட்ராப் போடுறதுக்கு திஸ் இஸ் த மைக். இந்த ஏரியா தான் ஃபுல்லாகவே மைக்கு. ஸோ இது மேலே தான் அந்த டெட் கேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். அது ஐ திங்க் டெட் கேட் இங்கே போகும், இப்படி சைட்லேருந்து போய் இது ஃபுல்லாக கவர் பண்ணணும். மெனு பட்டன், ஃபங்க்ஷன் பட்டன், ISO, display, exposure, timer. This is the play button and delete, and that's it.
அண்ட் இந்த சைடு எதுவும் இல்லை, இந்த சைடு எதுவும் இல்லை. Bottom we have the thread for tripod. This is the 1650 lens. இப்படி பண்ணாலும் zoom ஆகுது, and we can also rotate this for the zoom. We have audio jack for microphone. So that's the lens. And these can accept any kind of E-mount lens. That's what is called. All these lenses are called E-mount. So அதனால் நம்ம ஃபுல் ஃப்ரேமு அந்த மிரர் தேவைப்படுற லென்ஸ்லாம் போடுறேன். நான் பெருசாக தெரியாது, நான் தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன். பட் this is a mirrorless camera. அந்த ஃபுல் ஃப்ரேம் லென்ஸ்லாம் வந்து இதில் கம்ப்ளீட்டாக யூ கேன் புட் இட் அண்ட் யூஸ் இட். பட் அதோட ஃபுல் லென்ஸில் இருக்க சில ஃபங்க்ஷனாலிட்டிலாம் வந்து ஒர்க் ஆகாது. பண்ணி அப்படி ட்விஸ்ட் பண்ணால் லென்ஸ் வந்துடும். திருப்பி நான் பத்திரமா போட்டுற போகிறேன். ஆக்சுவலாக பேட்ரி எங்கே இருக்குது? இதோ இருக்குது. ஓப்பன் அண்ட் பேட்ரி 1020 mAh. 1020 mAhனா ஐ திங்க் ஒரு 2 hours 3 hours சார்ஜ் நிற்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு எக்ஸ்ட்ரா பேட்ரிஸ் வாங்குறது நல்லது. This is the screen and this can record 4K 30 and 60 frames வேணும்னா 1080ல பண்ணணும். So and the screen comes this way. Vlog எடுக்கிறோம்னா we can keep the screen like this and then do, and you can also rotate it. This is the Sony ZV-E10. சார்ஜ் போட்டுட்டேன். அதுக்குள்ளே நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணுவோம். ஹோப்ஃபுல்லி அதுக்குள்ளே வந்து சார்ஜ் ஆகுதான்னு பார்ப்போம். ஸோ I'll close this for now. I'll keep it aside and we'll take the vlogger kit now. So இதை unbox பண்ணலாம். உள்ள இன்னொரு பாக்ஸ் இருக்கு. They have a இது வந்து 2 different product, but அது ஒரே பாக்ஸில் இருக்கணுன்றதுக்காக they have given this box. So they have a 64 GB SD card. 3 பேப்பர் ஒர்க் தான், ஆனால் ஒன்றும் இவ்வளோ திக்காக இருக்குது. இந்த இதுவே இருக்குது, டிவைஸ் இருக்குது, and then we have a pouch for it, and then we also have a battery for it. So this is the holder. Very decent, plastic here இருக்குது. We have the photo mode, so mode மாற்றிக்கலாம், and then we have that நான் சொன்ன அந்த defocus matter இருக்குது. We have a lock button here, and then we have movie, and then we have the zoom button. அவ்வளோதான். ஸோ அண்ட் தென் இது வந்து ஹோல்ட் பண்ணால் நம்ம இப்படி ஹோல்ட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இஃப் யூ வாண்ட் இட் யூ கேன் ஜஸ்ட் ஓப்பன் தீஸ் டூ அண்ட் தென் கீப் திஸ் ஆஸ் அ ட்ரைபாட். ஸோ ஓகே, போட்டாச்சு. ஓகே, ஆன் ஆகிடுச்சு. இட்ஸ் பிளிங்கிங். ஐ திங்க் இதை வந்து நான் ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் கேமரா கூட. ஒன்ஸ் கேமரா ஆன் ஆனதுக்கப்புறம் இஸ் அ பட்டன் ஹியர், அண்ட் தென் அதை அமுக்கிட்டு நம்ம ப்ரெஸ் பண்ணுவோம். ஸோ அது அப்படியே லாக் ஆகிக்கும். பட் க்ரிப் எல்லாமே செம்மையாக இருக்குது, ப்ராப்பராக ஹேண்டில் நிற்கிது. ஸோ வேணும்னா இப்படியே ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஐடியா இட்ஸ் கன்வீனியன்ட், நல்லாயிருக்கு. ஓகே, திஸ் இஸ் ஜஸ்ட் அ நார்மல் கிளாத் பவுச், எதுவும் பெருசாலாம் இல்லை. ஓகே கைஸ், கேமரா வந்து சார்ஜ் ஆகிடுச்சு. பெருசு ஃபுல்லாலாம் சார்ஜ் ஆகலை, ஓரளவுக்கு சார்ஜ் ஆகிருக்கு. அப்புறம் நான் இன்னும் காமிக் பண்ணிட்டேன். இங்கே நம்மளுக்கு வந்து மைக் ஒன்று இருக்குது. ஸோ எக்ஸ்ட்ரா நம்ம மைக்லேருந்து ரெக்கார்ட் பண்ண போகிறோம்னா இங்கே கனெக்ட் பண்ணிக்கலாம். அதாவது அந்த இஃப் வி ஓப்பன் திஸ் வி ஹாவ் USB-C, வி ஹாவ் HDMI. ஸோ HDMI மினி இது. ஸோ HDMI மினி டு HDMI நம்ம கனெக்ட் பண்ணோன்னா, ஸோ இஃப் யூ வாண்ட் யூஸ் லைக் எக்ஸ்டர்னல் மானிட்டர் டு see yourself, கேமரா இங்கே வச்சுட்டு ஸோ கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்படியே லைவ் ஸ்ட்ரீம் ஆகும். அண்ட் திஸ் இஸ் அ ஹெட்ஃபோன் ஜாக். நம்மளே போட்டு நம்ம பேசுறதை நம்மளே கேட்டுக்கலாம். ஸோ அதுக்கு ஹெட்ஃபோன் ஜாக் 3.5 தான். ஸோ let me just take off the lens cap and let's turn it on. Okay, on பண்ணோன்னா it's asking for the language, English, select date time, New York, Imaging Edge. ஸோ இமேஜிங் எட்ஜ்ன்றது டெஸ்க்டாப்க்கு ஒரு ஆப்பு. ஸோ அது எப்படின்னா வந்து நான் இப்போ சொன்னேன் இல்லையா ஸ்ட்ரீம் பண்ணலான்னு. ஸோ அந்த ஆப் இருந்துச்சுன்னா இஃப் யூ கனெக்டட் டு பிசி அப்படியே நம்ம இங்கே பண்ணுறது அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக சிஸ்டம்லேருந்தே நம்ம ரெக்கார்ட் பட் நமக்குன்னா அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ரெக்கார்ட் ஆகும். தட்ஸ் வெரி மச் வாட் ஐம் டூயிங் வித் ஐஃபோன் ரைட் நோ. பட் இது வந்து சோனியே வந்து ஒரு சாஃப்ட்வேர் வச்சுருக்காங்க அதுக்கு. ஓகே, லென்ஸ் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ பேட்ரி சுத்தமாக இல்லை, as you can see எப்போ வேணாலும் ஆஃப் ஆகிடலாம். ஐ திங்க் இதை ப்ரெஸ் பண்ணால் we can go to
different modes. So இப்போ photo mode la irukku, and this is the widest it can go, and then we can go all this way, zoom like this. And இது வந்து பெருசா I think it's only digital zoom. இதுக்கு அப்புறம் 2x லாம் வந்து digital zoom தான். I think இதுதான் 50. So and then this is 16. HD 60 la irukku, so I just want to go and change that. So you can see we have HD and we have 4K, so I'm going to change it to 4K 30. நீங்கள் இந்த ஃப்ரேமிங்கில் இந்த பேக்ரவுண்ட் லைட்ஸ்லாம் வச்சு எப்படி வருதுன்னு பார்க்கணும். ஸோ we'll now test the video quality and also the audio quality எப்படி இருக்குன்னு பார்ப்போம். So we'll do the audio test and we'll also see what difference does it make from this frame to that frame அதில். So we'll just switch to the DSLR now. So let's go. Hey guys, so this is the look of the DSLR. Same frame, iPhone எங்கே வச்சோ அதே இடத்துல வச்சுருக்கேன். And this is the frame, and first impression ஆக்சுவலாக பார்க்கும்போது அந்த லைட்டு படுறது எல்லாமே வந்து ரொம்ப சட்டிலாக இருக்குது. ஐஃபோன் வந்து கொஞ்சம் பேர்ன் அவுட் ஆகும் இந்த இடம்லாம், பட் பின்னாடி ஆகிற அந்த ஃபாலோ அவுட், அந்த டீஃபோக்கஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. என்னென்னா ஃப்ரேம் தான் ரொம்ப ரொம்ப ஜூம்டாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஒயிட் இருந்துச்சா பெட்டராக இருக்கும். மேபி நான் கொஞ்சம் பின்னாடி போய் கூட பேசலாம். அண்ட் ஆக்சுவலாக கேமரா பார்த்து பேசுறதுக்கு நல்லா இருக்குது. என் கண்ணு வந்து அங்கே எங்கே மூவ் ஆக மாட்டேங்குது லென்ஸ் பார்த்தா. நான் இப்போது ஃப்ரேமிங் பார்த்துட்டு இருக்கிறதுனால நான் ஸ்க்ரீன் பார்த்து பேசுகிறேன். தட் இஸ் ஆல்சோ கன்வீனியன்ட், பக்கத்துலேயே இருக்குது ஸ்க்ரீனு. ஸோ ஐ டோன்ட் ரியலி ஹாவ் டு see here and do and all that. And கேமராவும் வந்து I can just record directly from there. I don't have to turn on the system or anything. இப்போ வந்து ஆடியோ டெஸ்ட் பண்ணுவோம். இதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் எடுத்தேன், லைக் ஃபுல்லாக ஃபேன்லாம் ஆன் பண்ணி வச்சு அப்படி எடுத்தேன். ஸோ அந்த ஷார்ட் இப்போ பாருங்கள். we'll do the audio test. இப்போ வந்து ஃபேன் ஆன் ஆகிருக்கு. இது வந்து நான் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தது வந்து ஸ்ட்ரெயிட்டாக கேமரா ஆடியோவில் தான். அண்ட் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறதும் வந்து நான் கேமராவோட மைக்கில் தான் பேசிகிட்டு இருக்கேன். ஃபேன்லாம் ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து கேமரா மைக்லேயே பேசுகிறேன், பட் I'll insert this and see what difference does it make and see how it looks. So இதுதான் வந்து the same கேமராவோட மைக், பட் அந்த புஷ் நான் போட்டுட்டேன் இப்போது. So this is the quality of that. And now for the final test, I have the Rode shotgun mic. இதை இப்போ கனெக்ட் பண்ண போகிறேன். இது கனெக்ட் பண்ணிட்டு we'll see how this feels. So let's go. So this is the quality of the shotgun mic which I've connected. So இதுக்கும் கேமராவோட மைக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு you can see. So now we're back to the iPhone. Okay, so இதை வந்து இந்த ஹேண்டில் கனெக்ட் பண்ணி பார்ப்போம் எந்த அளவுக்கு ஹெவியாக இருக்குன்னு. So this will be the setup, vlog setup. Obviously it's not light and all. Yeah, so this is how it's gonna be. இது வந்து இப்போ ஃபுல் வைடில் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஆப்வியஸாக இது அந்தளவுக்கு வைட் கிடையாது. நான் ஏன்னா நல்லாவே தூரமாக தான் பிடிச்சிட்டு இருக்கேன். ஸோ யூ கேன் see that ஸ்மால் டாட், என் கண்ணுக்கிட்ட ஒரு டாட் என் ட்ராக் பண்ணிட்டு, தட்ஸ் த ட்ராக்கர். ஸோ அதை நான் எங்கே மூவ் பண்ணுறனோ அங்கே ஃபோக்கஸ் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கும் ஆட்டோமேட்டிக்காக. பட் ஆனால் ஐ திங்க் இட்ஸ் டூ ஹெவி. பழக்கமாகணும்னு நினைக்கிறேன் கொஞ்சம். என்னால் இது பிடிக்க முடியல. ஐஃபோன் அளவுக்கு லைட்டாக இல்லை இது. மேபி இந்த ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு வெறும் கேமரா மட்டும் பிடிச்சா மேபி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இட்ஸ் ஆக்சுவலி ஹெவி. நான் 2 கையில் பிடிச்சிட்ருக்கேன் இப்போது. ஸோ this is the new vlog setup, not actually lightweight and all. So this is the Sony ZV-E10 with the vlogger kit. So coming to the price now, the camera alone with the lens, இது மட்டும் வந்து it's $1,000, around $1,000. And இங்கே வந்து obviously HST is always separate, so you have to calculate it apart from the $1,000. So அதனால வந்து 13% HST, so 1000 plus 130 is 1130. அது வந்து ருபீஸில் கன்வெர்ட் பண்ணால் இட்ஸ் அரவுண்ட் லைக் 69,000. ஸோ 70K கேமரா மட்டும். அண்ட் த vlogger kit is $200. ஸோ $200 இஸ் லைக் 12,000. ஸோ சம்வேர் அரவுண்ட் 12,300 அந்த மாதிரி. பட் பிகாஸ் ஐ காட் த கேமரா அண்ட் திஸ் டுகெதர், இதில் ஒரு $50 கம்மியாச்சு எனக்கு. ஸோ $50 இஸ் லைக் 3,000 கம்மியாச்சு. ஸோ ஐ காட் திஸ் ஃபார் 9,000 அண்ட் இது ஒரு 70,000. மொத்தம் 79,000 ருபீஸில். இது வந்து இங்கே இருக்கிறதோட ப்ரைஸ். இந்த கேமரா வந்து இந்தியாவில் வந்துருச்சான்னு எனக்கு தெரியல, இந்தியாவில் இன்னும் இருக்கான்னு எனக்கு தெரியல. ஐ திங்க் ZV-1 இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்தியாவில். ஐ திங்க் கேமராஸ்லாம் எந்த அளவுக்கு ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் எனக்கு தெரியல இங்கேக்கும் இந்தியாவுக்கும்லாம். பட் எனிவே ஐ புட் த லிங்க் ஆஃப் த ப்ராடக்ட் போத் இன் கேனடா அண்ட் இந்தியா இந்த டிஸ்கிரிப்ஷன். அதில் நீங்கள் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கும் ஐஃபோனுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ that's pretty much it guys. I think you like the unboxing. It's a very nice camera, very beginner camera. இது வந்து vloggingக்கு மட்டும் நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் ஃபோட்டோகிராஃபி பண்ணணும், if you're interested in photography too, I think this will be a very good beginner camera. Obviously நான் யூஸ் பண்ணணும்னு தெரியாது ஃபோட்டோஸ்க்குலாம், பட்
வீடியோஸ்க்கு எந்த அளவுக்கு யூஸ் பண்ண முடியுமோ யூஸ் பண்ண போகிறேன். பிகாஸ் ஐ ஸ்பெண்ட் a good amount of money. இது வந்து கம்மியான அமௌண்ட்லாம் சொல்ல மாட்டேன், 80Kலாம். So that's pretty much it guys. I hope you guys like the video. பிடிச்சிருந்தா please do like, share, comment to the video, subscribe to the channel. Also don't forget to press the bell icon so you get updates when I post my videos. So that's it for today. I'll see you guys soon in another video. Till then, Manish. Bye bye.